அப்போ அவைகளுக்கு பகல் நேரத்தில் ஒரு துணை தான் வந்தது, அதாவது ஒரு ஆளுடைய உதவியோடு தான் அவைகள் வந்தது. உண்மையாக செய்கிறேன்டா ஒரு 8000 ருபீஸ் ஆகும். முக்கியமாக இதில் செல்ஃபி ஸ்டிக் பயன்படுத்தியிருக்கணும். ஏன்னடா கண் தெரியாதாக்களோட உயரத்துக்கு ஏற்பவும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். மற்றது ஒரு சின்ன குறுகலான இடங்களில் போய்க்க அவையில் இப்படி பெருசான ஸ்டிக்கை கொண்டு போகிற கஷ்டம். அதால் இதை சின்ன நாகக்கூடிய மாதிரியும் இருக்குது. இதில் ஸ்விட்ச் போட்டிருக்கு. இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே இந்த எல்இடியும் பிளிங்க் ஆகிக்கொண்டு பஸ்ஸரும் பிளிங்க் ஆகிக்கொண்டு இருக்கும். இதுக்கு அர்த்தம் வந்து ஒரு தடையும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்போ ஒரு தடை வந்துருத்தண்டா இப்படி சத்தம் வரும் பஸ்ஸர். கண் தெரியாமலும் காது கேட்காமலும் ஆக்கள் இருக்கணும். அதுக்காக வைப்ரேஷன் மோட்டரும் கூட்டலாம்னு இருக்கு. வணக்கம். விழிப்புணர்வற்றவர்களை பார்க்கிற போது இன்றைக்கு நிறைய சாதனைகளை படைத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படிப்பட்ட சாதனைகளை படைப்பவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் பயணிக்கின்ற போது இன்னொருவருடைய துணை சில நேரங்களில் தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அந்த ஒரு தற்துணிவின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கருவியை பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய பயணங்கள் வந்து இலகுவாக அமையக்கூடிய வகையில் இருப்பதற்கான ஒரு கருவியானது விக்டோரியா கல்லூரியில் ஒரு 8ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவன் கண்டுபிடித்திருக்கின்றார். அவரை தான் இன்றைய நேர்காணலுக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த ஒரு காணொலியில் அவர் அந்த கருவினுடைய விடயம் தொடர்பில் பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். தொலைபுரம் விக்டோரியா கல்லூரி பாடசாலையை சேர்ந்த யஸ்மினை தான் அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம். உங்களுக்கு வந்து இந்த கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் அப்படி வந்தது? எங்களோட ஸ்கூலில் ஒரு கண் தெரியாத ஆள் அந்த கருவி லிக்யூட் அதுக்காக விற்பனை செய்ய வந்தது. அப்போ அவைகளுக்கு பகல் நேரத்தில் ஒரு துணை தான் வந்தது, அதாவது ஒரு ஆளுடைய உதவியோடு தான் அவைகள் வந்தது. இரவு நேரங்களில் அப்படி இருப்பினமோ தெரியாது, சில நேரங்களில் இருக்கவும் மாட்டினோம். அதால் தான் இது செஞ்சாங்க. இப்போ பொதுவாகவே வந்து சிறுவர்கள் என்று சொல்கிற போது அவர்கள் இந்த தொலைபேசி பாவனையும் அதனூடாக மூழ்கி போவதும் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இப்படி ஒரு கண்டுபிடிப்பை அப்படிப்பட்டவர்களுக்கு உருவாக்க வேண்டும்னு சொல்லிட்டு ஆர்வம் வந்து வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த சம்பவமாக இருந்தாலும் அதற்கு தாண்டி பல காரணங்கள் இருக்கக்கூடும். அப்படி இருக்கிறதா காரணங்கள்? நான் புத்தாக்க போட்டிக்காகவும் செய்திருந்தேன். அந்த போட்டியை பற்றி சொல்லுங்கள். யாழ் கீக் சேலஞ்சுக்காக தான் நாங்கள் செஞ்சாங்க. இது யாழ் ஐடி கபால் நடத்துகிறவ ஒவ்வொரு வருஷமும் நடத்துகிறேன். இப்போ இதை செய்கிறதுக்கான ஒரு ஆர்வம் உங்களுக்கு அவர்களை பார்த்து வந்ததுன்னு சொல்லி சொன்னீங்க. அதனை போன்று இதை செய்வதற்கு ஊக்கத்தை தந்தவர்கள் யாராக இருக்கிறார்கள்? எங்களோட பாடசாலையில் அதிபர், ஆசிரியர், என் சக மாணவர்கள், முக்கியமாக என் பெற்றார். குடும்பத்திற்கான ஆதரவு எப்படி இருக்குது? இதை நீங்கள் உருவாக்க போகிறேன்னு சொல்லிக்க குடும்பத்திலேருந்தே முழு ஆதரவும் தந்தது. இப்போ இதை வந்து நீங்கள் உருவாக்கணும்னு சொல்லிட்டு செய்யும்போது ஆரம்பத்தில் நிறைய தோல்விகளை வந்து சந்திச்சிருக்கீங்க. அப்படி நிறைய தோல்விகளை நீங்கள் எதிர்கொண்டீர்களா? முக்கியமாக ஆர்டினோ போர்டை ப்ரோக்ராம் பண்ணுறது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. இதனுடைய தொழில்நுட்பம் மற்றும் நீங்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொடர்பாக ஒரு விளக்கம் கொடுக்க முடியும்? இதில் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிற முக்கியமான பொருட்கள் வந்து ஆர்டினோ போர்ட், அல்ட்ராசோனிக் சென்சர், பஸர், இவ்வளவு தான் முக்கியமான பொருட்கள். மற்றதெல்லாம் சின்ன சின்ன பொருட்கள். இதை வந்து நீங்கள் செய்கிற போது சில நேரங்களில் வந்து உங்களுக்கு தெரியும் இதில் சில விடயங்கள் குறைபாடுகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அப்படி திருப்ப நீங்கள் புதுசாக பயன்படுத்தக்கூடிய விடயம் இதில் என்னவாக இருக்கிறது? குறைபாடுன்னு சொன்னால் இப்போதைக்கு இந்த எல்லா பொருட்களையும் வந்து வெளியில் வச்சு நாங்கள் பொருத்தி இருக்கிறோம். அதால் தண்ணி பட்டால் எதுவும் பிரச்சனைகளுக்கு உள்ளாகும். இந்த ஸ்மார்ட் பிளைண்ட் ஸ்டிக் வந்து எதிர்காலத்தில் எப்படி நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? இதில் இருக்கிற எல்லா பொருட்களையும் உள்ளுக்கு வச்சு பொருத்தி தண்ணி பட்டாலோ இல்லை வெளியில் எந்த காலகட்டத்திலையும் பழுதாக முடியாத அளவுக்கு பாதிக்கும். இதுக்குள்ள நீங்கள் பயன்படுத்தி இருக்கிற பொருட்கள் தொடர்பாக சொல்ல முடியுமா? இதுக்குள்ள நாங்கள் பயன்படுத்தி இருக்கிற பொருட்கள் வந்து ஆர்டினோ யூனோ, பஸர், அல்ட்ராசோனிக் சென்சர், மற்றது ஜம்பர் வயர்.
மற்றது ஒரு நோக்கியா ஃபோன். இதை வந்து ஏனே இந்த இப்போ நீங்கள் நடுவில் பயன்படுத்தியிருக்கிற ஸ்டிக் தொடர்களையும் மற்றது வேறு என்னென்ன விஷயங்கள் நாங்கள் முக்கியமாக இதில் செல்ஃபி ஸ்டிக் பயன்படுத்தியிருக்கிறோம். ஏனெண்டா கண் தெரியாதாக்களோட உயரத்துக்கு ஏற்பவும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். மற்றது ஒரு சின்ன குறுகலான இடங்களில் போய்க்க அவையில் இப்படி பெருசான ஸ்டிக்கை கொண்டு போகிற கஷ்டம். அதால் இதை சின்னனாகக்கூடிய மாதிரியும் இருக்குது. இதில் வந்து எப்படி அவர்கள் வந்து அந்த தடைகளை வந்து இனங்கண்டு அது தொடர்பாக இதில் இப்போதைக்கு இது நாங்கள் பெருசாக்கிட்டு இதில் ஸ்விட்ச் போட்டிருக்கிறோம். இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே இந்த எல்இடியும் பிளிங்க் ஆகிக்கொண்டு பஸ்ஸரும் பிளிங்க் ஆகிக்கொண்டு இருக்கும். இதுக்கு அர்த்தம் வந்து ஒரு தடையும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்போ ஒரு தடை வந்துருத்தண்டா இப்படி சத்தம் போடும் பஸ்ஸர். இப்படி தான் இது வேலை செய்யும். இந்த சவுண்ட் வந்து போதுமானதாக இருக்குமா இல்லாட்டி போதுமானதாக இருக்கும். மற்றது இனி எதிர்காலத்தில் செய்ய வந்து கண் தெரியாமலும் காது கேட்காமலும் ஆக்கள் இருக்கணும். அதுக்காக வைப்ரேஷன் மோட்டரும் கூட்டலாம்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து நிறைய பாடங்கள் இருந்தாலும் ஏதாவது ஒரு பாடம் விருப்ப தெரிவாக இருக்கும் எனக்கு சொன்னால் நீங்கள் எப்படியான உருவாக்குறதுக்கு பின்னணியாக அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஐடியில் ரொம்ப விருப்பம். எதிர்காலத்தில் நீங்கள் படித்து முடிச்சு என்ன வரணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க? எனக்கு ஒரு சயின்டிஸ்ட் இல்லாட்டி ப்ரொஃபஸர் ஆகணும். இப்படியான பொருட்கள் இதோட மட்டும் நின்று விடுமா இல்லாட்டி வேறு வேறு பொருட்களையும் கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறீங்களா இல்லாட்டி அதுக்கான ஆர்வம் உங்களுக்கு எப்படி இருக்குது? அதுக்கான ஆர்வம் இருக்குது. நான் கண்டுபிடிக்க தோணும். இப்போ இதை நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் சொன்னது போன்று சரியாக வந்து கொண்டு செல்லும் போது உங்களுக்கு தேவையான இப்போ ஒரு அறிவியல் சார்ந்த ஆலோசனையாக இருக்கலாம் இல்லாட்டி நிதி அந்த சார்ந்த விடயங்களாக இருக்கலாம். எவ்வாறான விடயங்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது? நாங்கள் இப்போ செஞ்சதே ஒரு மாடல் மட்டும்தான். நாங்கள் உண்மையாக செய்கிறேன்டா ஒரு கம்பெனி எங்களுக்கு தேவை. ஏன் கம்பெனியண்டா டிசைனிங் முதல் பண்ணணும். ஏனண்டா அவையில் பயன்படுத்திக்க அவைகளுக்கு முழுக்க முழுக்க இலகுவாக இருக்கணும். மற்றது ஒரு பிரச்சனை வர முடியாத மாதிரி இருக்கணும். பிரச்சனை வந்தாலும் அதை சரி பார்க்கக்கூடிய மாதிரி கலட்டக்கூடிய மாதிரியும் இருக்கணும். இப்போ நீங்கள் இதை செஞ்சு முடித்தோடனே வந்து நிறைய பேர் உங்களை பாராட்டியிருப்பார்கள். அதிலும் குறிப்பாக இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய சக நண்பர்கள் உங்களுக்கு எவ்வாறான பாராட்டுக்களை தெரிவிச்சிருந்தார்கள்? இது மிகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வந்து இதை நீ இன்னும் டெவலப் பண்ண அப்படின்னு சொல்லி. சாதாரணமாக இப்படி ஒரு கருவியை உருவாக்கணும்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? எங்களுக்கு இந்த கருவி ஆக்குறதுக்கு செலவு 5000 தான் ஆனது. ஏனண்டா இந்த நோக்கியா ஃபோன் மட்டும் எங்கள்கிட்ட இருந்தது. உண்மையாக செய்கிறேன்டா ஒரு 8000 ருபீஸ் ஆகும். இப்போ இதை நீங்கள் செஞ்சது பிறகு நிறைய பேர் வந்து பாராட்டி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அப்படியான ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை எவ்வளவு பார்த்தார்கள், எப்படி பாராட்டினார்கள்? வெள்ளப்பிரம்பு நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இது கொஞ்சம் நவீனமாக இருக்குது. மற்றது எங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு மிக இலகுவாக இருக்கும். நீங்கள் இதை என்ன முன்னேற்றி எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கணும் செய்யுங்கன்னு சொல்லி. இப்போ இந்த கருவியை நீங்கள் வந்து நிறைய உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் இணைந்து செய்வீர்களா? கண்டிப்பாக செய்வோம். நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நடக்கும். உண்மையில் வந்து உங்களுடைய குடும்பத்தாருடைய ஆதரவும் வந்து நிறையவாக இருந்திருக்கும். அப்படி இருக்கிற போது உங்கள் குடும்பங்களை பற்றி சொல்லுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை. எங்கள் குடும்பத்தில் என் அப்பா அம்மாவும் முக்கியமாக ஆதரவு செஞ்சவன். மற்றது என் பாட்டியும் முக்கியமாக ஆதரவு செஞ்சவன். அதாவது என் படிப்பு நேரத்தையும் இதுக்காக ஒதுக்கி செஞ்சேன். இப்போ நீங்கள் இதை கருவியை உருவாக்குகிற போது குறிப்பாக ஆசிரியரோட பங்களிப்பும் அதிகமாக இருந்திருக்கும். அவர்கள் வகுப்புலையும் வந்து இது தொடர்பில் வந்து பேசியிருப்பார்கள். அதே நேரத்தில் உங்களுடைய கல்வியும் பாதிக்கப்படாமலும் இதையும் வந்து செய்யணும்னு சொல்லியும் அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். அப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருந்தது? பாட நேரங்களில் செய்ய விட்டவன். மற்றது பாடங்களுக்கான வீட்டு வேலை அதாவது அபியாச கோப்பியில் நான் எழுதி கொண்டு போகிற மாதிரி செஞ்சேன். இப்போ நீங்கள் 8ஆம் ஆண்டில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எதிர்காலத்தில் இப்படியான நிறைய விஷயங்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. என்ன மாதிரி ஏதாவது உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா இல்லாட்டி இதை நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணணும் கண்டிப்பாக பயன்படுத்த ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்னு தான் இந்த யோசனை. நீங்கள் சொன்னீங்க அந்த ஒரு சம்பவத்தை, அதாவது அவர்கள் ஸ்கூலுக்கு வந்த டைம் அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு அப்படியான வந்து செய்யணும்னு சொல்லி ஆர்வம் வந்தேன்னு சொல்லி. அப்போ நீங்கள் அதை முதல்ல யார்கிட்ட சொன்னீங்க இதை நான் செய்யலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கேட்டிருப்பீங்க? முதல்ல இந்த ஆசிரியர்கிட்ட தான் நான் ஆலோசனை கேட்பேன். அப்போ அவங்ககிட்ட இருந்து வந்த பதில் என்னவா இருந்தது? இதை கண்டிப்பாக செய்யலாம். மற்றது இதை இன்னும் டெவலப் பண்ணணும். அதாவது இந்த மாடலை ஃபோனில் அதாவது இணையதளங்களில் செஞ்சு போட்டிருக்கணும். ஆனால் அதே மாதிரி இல்லாமல் வேறு விதமாக டெவலப் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ நீங்கள் இதை உருவாக்குறதுக்கும் போது நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. முன்னுக்கு யாராவது இப்படி செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்குற போது அவங்க செய்ததுக்கும் நீங்கள் இப்போ உருவாக்கி இருக்கிறதுக்குமான வித்தியாசம் என்னவா இருக்கு? அவங்க செஞ்சது வந்து பிவிசி பைப், அதில் மட்டும் செஞ்சது. அதாவது இதே சென்சர்ஸை பூட்டி செஞ்சது பிவிசி பைப்பில். நான் வந்து செல்ஃபி ஸ்டிக்கில் செஞ்சுருக்கேன். மற்றது ஒரு நோக்கியா ஃபோன் ஹேக் பண்ணி மற்றது ஒரு சில்லும் ஹேக் பண்ணியிருக்கு.
புதிதாக வந்து நீங்கள் நினைத்து தான் சில விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்கீங்க. உண்மையில் ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கிறது. என்னென்னு சொல்லி சொன்னால் அப்படியானவர்களுக்கு அவர்களுடைய மிக பிரச்சனையாக இருக்கும். என்ன ஒரு துணை தான் தேவை அவர்கள் எங்கே போனாலும். ஆனால் இந்த ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கொண்டு அவர்கள் தனியாக பயணிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஸ்டிக் வந்து எவ்வளவு தூரம் இலங்கையை பொறுத்தளவில் இந்த வீதிகள் இருக்கக்கூடிய விடயங்களுக்கு இது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள்? இப்போதைக்கு இந்த நிலைமையில இருந்தால் இலங்கை வீதிகளுக்கு சரி வராது, வெளிநாட்டு வீதிகளுக்கு சரி வரும். இனி இலங்கை வீதிகளுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறேன்டா சேவ் மோட்டர்னு இருக்கு, அது 180 பாக திரும்பும். அதாவது சென்சர் இப்போதைக்கு நேர இருக்கிற தடையை மட்டும்தான் டிடெக்ட் பண்ணும். அப்போ சைட்டில் இருக்கிற தடையை அந்த மோட்டரால் டிடெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. போட்டோம் அது எல்லாமே எதிர்காலத்தில் நீங்கள் செய்வீங்க. நிச்சயமாக உங்களுடைய இந்த ஒரு விடயம் எதிர்காலத்தில் மேலும் பல சாதனைகளை படைக்க வேண்டும்னு சொல்லி எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஆதித்தன் ஜஸ்மினன். நான் விக்டோரியா கல்லூரியில் கல்வி கற்கின்றேன். இதன் பெயர் ஸ்மார்ட் பிளைண்ட் ஸ்டிக். இது வந்து கண்டறியாதாக்கள் பாவிக்கிறது. அதாவது இதில் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிற பொருட்கள் வந்து அல்ட்ராசோனிக் சென்சர், ஆர்டினோ யூனோ, மற்றது பசர். இது இவ்வளவு தான் முக்கியமான பொருட்கள். மற்றது இதில் நாங்கள் செல்ஃபி ஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்கிறோம். ஏனெண்டா கண்டறியாதாக்கள் வந்து ஒரு குறுகலான இடத்துல போக அவைகளுக்கு கஷ்டமாக இருக்கும். மற்றது அவைகளுக்கு அவையோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது இப்படி தான் வேலை செய்யும். இப்போ நாங்கள் இதை ஆன் பண்ணிட்டோம். இதில் ஒரு தடையும் இல்லையாண்டா எந்த எல்இடியும் பிளிங்க் ஆகிக்கொண்டு பசரும் பிளிங்க் ஆகும். இப்போ ஒரு தடை வந்துட்டேன்டா ஒரு 2 அடி தூரத்துலேயே இது டிடெக்ட் பண்ணி தொடர்ந்து பசர் பண்ணும். இனி நாங்கள் டெவலப் பண்ணுறேன்டா இதில் கோடிங்கை மாற்றி ஒரு தடை தூரமாக இருக்கண்டா கொஞ்சம் பசர் மெல்ல வாடிக்கிற வேண்டும். ஒரு தடை ஆக கிட்ட வந்துட்டுனா பசர் தொடர்ந்து மடிக்கிற மாதிரி நாங்கள் மாற்றலாம். அதுவும் நாங்கள் இனி செய்வோம். மற்றது இதை இனி டெவலப் பண்ணுறேன்டா வந்து நாங்கள் இனி இதில் 180 பாக இந்த அல்ட்ராசோனிக் சென்சர் திரும்பக்கூடிய மாதிரி சேவோ மோட்டர் ஆக்ட் பண்ணலாம். மற்றது மழை தண்ணி பட்டாலும் ஒரு பிரச்சனையும் ஆக முடியாத மாதிரி நாங்கள் செய்யணும். வணக்கம், நான் விக்டோரியா கல்லூரி அதிபர். எங்களது கல்லூரியில் தரமட்டில் கல்வி பயிலும் மாணவன் செல்வன் ஜஸ்மினன் அவர்கள் கண் பார்வையற்ற நபர்களுக்கான ஒரு இலத்திரனியல் கல்வியை செய்து சமர்ப்பித்திருக்கின்றார். கடந்த பிப்ரவரி மாதம் எங்களோட பாடசாலையில் நடைபெற்ற புத்தாக்க போட்டியிலே இந்த மாணவன் இந்த ஆக்கத்தை சமர்ப்பித்திருந்தார். தொடர்ந்து அந்த ஆக்கம் யாழ் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற கண்காட்சியிலும் வைக்கப்பட்டிருந்தது. எங்களோட விளையாட்டு போட்டியிலே இந்த மாணவன் சிறந்த ஆக்கத்துக்காக அவருக்கு பரிசும் பாராட்டும் வழங்கப்பட்டது. அதிலே காணப்பட்ட சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இப்பொழுது இந்த மாணவன் சிறந்த ஒரு சாதனமாக இந்த ஆக்கத்தை முன்வைத்திருக்கிறார். இது பலரது பாராட்டையும் பெற்றிருக்கின்றது. ஆனால் இதை முழுமையாக்கி இந்த பயன்பாட்டுக்குரிய நபர்களுக்கு இதை கையளிப்பதற்கு எங்களுக்கு இன்னும் சில காலமும் சிறிது பணமும் தேவைப்படுகின்றது. இந்த விடயத்தை பார்வையிடுகின்ற சகல நபர்களும் இந்த மாணவனுக்கான ஒத்துழைப்புகளை வழங்கி இந்த ஆக்கம் உரிய நபர்களை சென்றடையும் வரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம். கல்வியிலும் ஏனைய இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் மிக சிறந்த ஆர்வத்துடன் பங்கு பெற்றும் இந்த மாணவன் இன்னும் மேலும் பல புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து வாழ்விலே ஒரு பயனுள்ள ஒரு உலகத்துக்கு வழி சமைக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே எங்களது வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம். இந்த மாணவனது இந்த சாதனம் தொடர்பாக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட தகவல்களை அவதானித்து விழிப்புணர்வோர் சங்கம் எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த பயனுள்ள ஆக்கம் தொடர்பாக இதை முடிவுறுத்தி தங்களுடைய பயன்பாட்டுக்கு கையளிப்பதற்கு தாங்களும் ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாணவனுக்கு தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார்கள். அது எங்களோட கல்லூரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாகும். நன்றி. நான் வந்து எங்களோட பாடசாலையில் ஐசிடி பாட ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். இவர் வந்து தரம் 8ல் கல்வி பயிலுகின்ற ஆதித்தன் ஜஸ்மினன். ஒரு ஸ்மார்ட் பிளைண்ட் ஸ்டிக் என்ற இது வந்து ஒரு இலத்திரனியல் உபகரணங்களை வச்சுக்கொண்டு கண் பார்வையற்றவர்களுக்காக அவர்களின் வசதியை ஏற்படுத்துகிற முகமாக உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்ப சாதனம். இது வந்து அவன் தினசரி வாழ்வில் வந்து ஒரு இன்னொரு ஆளுடைய துணை கொண்டு இல்லாமல் தனியாக ஓரளவு போகக்கூடிய அளவுக்கு இந்த வசதியை வந்து நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். இவர் வந்து ஒரு மிகவும் சுறுசுறுப்பான மாணவர், தானாகவே திளங்கக்கூடிய ஒரு மாணவர்.
நாங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் பிளைன் ஸ்டிக் செய்ய வந்த நோக்கம் வந்து ஒரு வடமாகாணத்தால் ஜால் ஐடி கப் என்ற நிறுவனத்தால் உருவாக்கப்படுற ஒரு புத்தாக்க போட்டிக்காகத்தான் உருவாக்கப்பட்டது. இவர் மாணவன் தான் எடுத்த ஐடியா தானாகவே. இதில் வந்து நாங்கள் ஓடினோ போர்ட் சென்சர் அதுகளை பாடசாலை மூலமாக அவருக்கு வழங்கியிருந்தாங்க. மற்றது அவருக்கு நாங்கள் செய்வதுன்னா கோடிங் மட்டும்தான் போட்டு கொடுத்தோம். மற்றபடி அவராகவே எல்லாமே மேற்கொண்டவர். இதில் இருக்கிற வயர் கூட அவர் இதுக்கு உள்ளால விட்டு ட்ரை பண்ணி பார்த்தவர். அது வந்து வயர் வந்து இந்த ஸ்டிக்கை நாங்கள் சுருக்கேக்கில் எங்களுக்கு கொஞ்சம் இடையூறாக இருந்தபடியாக தான் வெளியில் போட்டையும் வச்சு வெளியில் வந்து வயரையும் விட்டுருக்கிறார். மேலும் இந்த மாணவன் வந்து பல எதிர்காலத்தில் பல கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு அது வந்து மக்கள் மத்தியில் அவர்களுக்கு உதவக்கூடிய கண்டுபிடிப்புகளாக இருக்க வேண்டும். மேலும் இவரது சாதனைகள் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று கூறி இவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புத்தாக்க போட்டிக்கு நாங்கள் வந்து பிள்ளைகளை எடுக்கையில் இவர் வந்து இந்த ஐடியாவை சொன்னார். ஆனால் இவர் வந்து ஆல்ரெடி இதை வந்து செய்திருக்கிறார். மற்றது இணையதளங்கள்லேயும் இது இருக்குது. இவர் வந்து ஆல்ரெடி செய்தது வந்து ஐஆர் சென்சர் மூலமாக. இப்போ நாங்கள் வந்து இதில் இலத்திரனியல் சாதனங்கள் ஓடினோ போட்டுன்றது இப்போ தற்காலத்தில் இருக்கிற போட்டை வந்து பாவித்து அதன் மூலம் கோடிங் கொடுத்து செய்த நாங்கள். கோடிங்கண்டா ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு அந்த தடையை வந்து எங்களுக்கு காட்டும். அந்த அளவு வந்து நாங்கள் கூட்டலாம் குறைக்கலாம் என்ற கோடிங் மூலமாக இருக்கிறதால. அப்போ மிகவும் பயனுள்ள விடயம் எல்லாரும் செய்வோம் தான் அவர் தான் முழுக்க செய்தவர். ஒரு 8ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவன் இவ்வாறான ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பை வந்து உருவாக்கி இருக்கின்றார். அதாவது நிச்சயமாக விழிப்புணர்வற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையே இந்த ஒரு கருவி கொடுக்கும்னு சொல்லி நம்பலாம். அதே நேரத்தில் எதிர்காலத்திலையும் இந்த ஒரு கருவி இன்னும் மேம்பட்டதாக பல விடயங்களை செய்வதற்கு அவர் காத்திருக்கின்றார். நிச்சயமாக அவருடைய வெற்றிக்கு எங்களுடைய மனமார்ந்த ஒரு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சக்ராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன். நன்றி.